வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு கடித இலக்கியம் அதில் இருந்து பார்ட் 2 பார்க்குறோம். வரதராஜனுடைய கடிதம் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். போன குரூப் 3 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, எப்படி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, வரதராஜன் யாருக்கு கடிதம் எழுதினார்? ரொம்ப ஈஸிங்க, தம்பிக்கு. போன ப்ரீவியஸ் குரூப் 3 கொஷினை பார்த்தீங்கன்னா அதில் வரதராஜன் யாருக்கு கடிதம் எழுதினார் கேட்டால் தம்பிக்கு அப்படின்னு இருந்துங்க. இதிலிருந்து நிச்சயமாக நமக்கு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. இதில் அவர் எதை பற்றி அதிகமாக பேசியிருப்பாருன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டை பற்றி பேசியிருப்பார். அடுத்து நம்மளுடைய தமிழ் மொழியை பற்றி பேசியிருப்பார். இதுதான் அவர் அதிகமாக பேசியிருப்பார். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், தமிழரிலேயே தனித்தனியே இவர் இப்படி அதாவது இவர் இப்படி உயர்ந்தார் என்று சொல்வது பழமை. தமிழர்கள் கூடி கூடி இன்னது செய்து உயர்ந்தார்கள் என்று சொல்லும் நற்செயலே இனி வர வேண்டும். அதாவது ஒரு ஆளாக தமிழர்கள்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஆளாட்டு உயர முடியும், ஆனால் எல்லா தமிழர்களும் சேர்ந்து கூடி உயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரணும் அப்படின்னு மூவா சொல்கிறாரு. இப்படி கூட கேட்கலாம் கொஸ்டின். தனி ஒருவன் அதோ ஒரு தொழிற்சாலையை திறமையாக நடத்துகிறான் என்று சொல்லும் நிலை போதாது. அதாவது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அதை தனி ஒருவன் நடத்துகிறான்னு போதாது. தமிழர்கள் பலர் கூடி நடத்தும் தொழிற்சாலை அதோ திறமையாக நடத்தப்படுகிறது என்ற புகழ்நிலை வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அன்னைக்கு தான் தமிழர் சமுதாயம் உயர வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்து பாருங்கள், தமிழர் 4 பேர் சேர்ந்து ஒரு மனமாய் ஒன்றை நடத்த முடியாது, நடத்தினாலும் அது நீண்ட காலம் நீடிக்காது என்ற பழிசொல் உன் காதுக்கு எட்டி இருக்குமே. அதாவது பிரிக்கும் ஆற்றல் உண்டு, ஆனால் பிணைக்கும் ஆற்றல் இல்லை என்பதற்கு இதை விட சான்று வேண்டுமா? கேட்கலாங்க. அதாவது 4 பேர் சேர்ந்து ஒரு மனமாய் ஒன்றை நடத்த முடியாது, நடத்தினாலும் அது நீண்ட காலம் நீடிக்காது என்ற பழிசொல் உன் செவிக்கு எட்டி இருக்குமே அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் மூவான்னு சொல்லணும். அடுத்து சொல்கிறார் பாருங்க, தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரை தமிழ் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைனு. அதாவது தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரை தமிழ் வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் மூவா அப்படின்னு சொல்லணும். அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க, நம்ம என்ன எழுதுறனாலும் தமிழ்லே எழுதணும்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறோம், பணவிடை, அதுக்கப்புறம் விளம்பர பலகை, அடுத்தது விற்பனை சீட்டு, எல்லாத்தையுமே நம்ம தமிழில் எழுத சொல்கிறாரு. அப்படி நம்ம தமிழில் எழுதினா ஒரு அஞ்சல் ஊழியராக இருக்கட்டும், வணிகர்களாக இருக்கட்டும், வாங்கும் மக்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே நம்ம தமிழில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது யாருடைய கூட்டுனா எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய திருமூலருடைய கூற்று தாங்க. இதை போற்று, இந்த செம்மொழியை போற்று அப்படின்னு சொன்னது நம்மளுடைய மூவா. அடுத்து பாருங்க, 4 பேர் சேர்ந்தால் அவர்களுடைய பண்பாலும் செயலாலும் கருத்தாலும் கொள்கையாலும் ஒற்றுமை உண்டு வேற்றுமை உண்டு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒற்றுமையான பகுதிகளை மட்டுமே எடுத்து பேசு, வேற்றுமையான பகுதிகள் இங்கே இப்போது வேண்டுவதில்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம 4 பேர் இருக்கும்போது அவங்கள்ட்ட பண்பாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமையான பகுதியை மட்டும் எடுத்து பேசணும்னு சொல்கிறாரு. அடுத்து இன்னும் சொல்கிறாரு பாருங்க, நம்மளுடைய நாட்டுக்கும் மொழிக்கும் இடையூறான நிலையங்களை, அதாவது என்ன சொல்கிறது, இந்த டீ ஷாப்பாக இருக்கலாம், இல்லைன்னா இப்போ இந்த மருந்து கடையாக இருக்கலாம், உணவு விடுதி, இதை அவர் சொல்ல வராரு. நாட்டுக்கும் மொழிக்கும் இடையூறான நிலையங்களை நீ போற்றாத, உன் காசுக்கு உன்னுடைய காசு அவற்றுக்கு போகாமல் காத்துக்கொள். நாட்டு பற்றும் மொழி பற்றிய உடையவங்க நடத்தக்கூடிய உணவு விடுதி, மருந்து கடை, துணிக்கடை முதலான முதலியன எல்லாமே சிறிய தொலைவில், அதாவது தொலைவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, விலை கொஞ்சம் அது கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லைன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதில் வேறு குறை இருந்தாலும் பரவாயில்லை, என்ன இருந்தாலும் பரவாயில்லை, நீ அங்கேயே போய் சென்று வாங்கு. அவசரத்தின் காரணமாக நீ சில சமயங்களில் அதாவது வேறு நாட்டுடைய நீ வாங்கினேன்னா அதுக்கு நீ வருந்து அப்படின்னு கூட இவர் சொல்லியிருப்பாருங்க. கூடிய விரைவில், அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் தொழிலாளர்களால் செய்யப்பட்ட பொருட்களையே வாங்கு அப்படின்னு சொன்னதும் நம்மளுடைய மூவா தான்.
உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவருடைய மொழியையும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே, அயலானின் தாயை பழித்து வெறுக்காதே அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கலாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவருடைய மொழியையும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே, அயலானுடைய தாயை பழித்து வெறுக்காதே சரியா. அது ஒன்றா அடுத்து சொல்கிறார் பாருங்க, அயலானின் தாயை பழித்து வெறுக்காமலேயே உன் தாயிடம் நீ அன்பு செலுத்த முடியும், அத்தகைய அன்பு தான் நிலையானது, நீடிப்பது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அடுத்த ஒரு முக்கியமாக சொல்லியிருப்பாருங்க, தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே, அத்தகைய செயல்களை சொல்லாதே, அவ்வாறான எண்ணங்களை எண்ணாதே, தமிழர்களிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று, சுவையாக இருந்தாலும் முன்னவையை நாடாதே, சுவையற்றி இருந்தாலும் பின்னவையே போற்று அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அடுத்த பாருங்க, நம்ம இங்கே தோன்றி இருக்கக்கூடிய கொள்கைகளும் கட்சிகளும் இயக்கங்களும் நாட்டு மக்களுடைய நன்மைக்காக தோன்றியவை. ஆகவே கொள்கைகள் கட்சிகள் இயக்கங்களை விட நாட்டு மக்களுடைய நன்மை தான் பெரிது, அப்படி உணரு அப்படின்னு சொன்னாருன்னா மூவாதான். தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய மலைகள் காடு நிலம் நீர் உயர்வதில்லை, அங்கு வாழும் யாவரும் ஒன்று என்று கருது. ஆகவே இந்நாட்டில் உள்ள வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பிச்சை எடுத்தல் முதலிய கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று கருது அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னும் பாருங்கள், ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை அப்படி சொன்னது யாருன்னா பாரதியார் தாங்க. அவருடைய கனவை போற்று அப்படின்னு சொன்னது யாருன்னா மூவா. யாவும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா கணியன் பூங்கொண்டன். இதை என்ன நிலை வளர வேண்டும் அப்படி சொன்னது யாருன்னு கேட்டால் மூவான்னு சொல்லணுங்க. அடுத்தது, ஊருக்கெல்லாம் பொதுக்காவல் சிறந்த முறையில் ஏற்படும் வரையில் ஒவ்வொருவரும் தம் வீட்டை தாளிட்டு காத்து கொள்ள வேண்டும் அல்லவா, அதுபோல் உலகத்துக்கு பொதுவான ஒரு சிறந்த ஆட்சி முறை ஏற்படும் வரையில் நம் நாட்டை நாம் தவறாமல் காத்துக்கொள்ள வேண்டும், அது குறுகிய நோக்கம் அன்று இன்றியமையானது கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இந்த கொஸ்டின் ரிப்பீட் அடிக்கக்கூடிய கொஸ்டின். அதாவது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படி சொன்னது யாருன்னா நம்மளுடைய மூவாதாங்க. அடுத்த லைனை பாருங்கள், இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம், ஒவ்வொருவரும் ஆணையிடுவதற்கு விரும்புகிறார்கள், அடங்கி ஒழுவதற்கு யாரும் இல்லை, அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது அப்படி சொல்கிறாரு பாருங்க நம்மளுடைய விவேகானந்தர். ஆகையால் பொதுநலத்துக்காக கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், தொண்டு செய்தல் இவற்றை பெருமையாக கொள் இப்படின்னு சொன்னது யாருன்னா நம்மளுடைய மூவாங்க. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசன்லேருந்து நம்ம வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 இந்த எக்ஸாமில் எல்லாம் நிறைய கொஸ்டின்கள் எதிர்பார்க்கலாம். நல்லா படிங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.